ஹாய், இன்னைக்கு டே 21 ஃபிங்கர் டிசைன் பார்க்க போகிறோம். நம்மளோட ஃபிங்கர்ஸில் போடுற டிசைனை பார்க்க போகிறோம். ஓகேவா? ஆல்ரெடி நம்ம பார்த்த டிசைன்ஸே தான், ஆனால் ஃபிங்கரில் நம்ம எப்படி போட போகிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட் ஒன் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு A4 ஷீட்டில் இந்த மாதிரி ஃபிங்கர்ஸ் ட்ரா பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் நம்ம டிசைன்ஸ் ட்ரா பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? இப்போது ஒரு லைன் கொடுத்துக்கலாம். செகண்ட் லைன் திக் லைனாக கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போது மேலே ஹம்ஸ் கொடுத்துக்கலாம். இப்போது இங்கேருந்து டியர் ட்ராப்ஸ் பார்த்தோம் இல்லையா? ஸோ அதே தான், இங்கேருந்து லைன் வச்சு டியர் ட்ராப்ஸ் போடணும். ஓகே, தென் கீழே ஹம்ஸ் கொடுத்துக்கலாம். ஓகே, தென் ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கோங்க. அப்புறம் இதோட எண்டு பண்ணிக்கோங்க. இப்போது இதிலிருந்து டியர் ட்ராப்ஸ் கொடுக்க போகிறோம். பட் லீஃப் மாடல் டியர் ட்ராப்ஸ் கொடுக்க போகிறோம். ஓகே, இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்த டிசைன்ஸ் தான். ஓகே, போட்டாச்சு. இப்போது இதில் டபுள் லைன் கொடுத்துக்கோங்க. இப்போ இங்கே சின்னதாக ஒரு லைன். ஓகேவா? நான் ரொம்ப திக்காக போடல, தின்னாக போட்டிருக்கேன். ஓகே, இப்போ இங்கேருந்து லைன்ஸ் போட்டுக்கோங்க, டியர் ட்ராப்ஸு. பட் லைனை தொட்டு டச் பண்ணி போட்டுக்கோங்க. இங்கே ஒரு டாட் வச்சுக்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு டிசைன் ஓவர். நெக்ஸ்ட்டு டிசைன் போகலாம். இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி எஸ் டிசைன் கொண்டு வந்து இதோட முடிச்சுக்கோங்க. எஸ் டிசைன். ஓகேவா? இப்போது நம்ம இதில் சேம் அதே தான், டியர் ட்ராப்ஸ் தான். ஓகே, டியர் ட்ராப்ஸ் போட்டாச்சு. இந்த சைடு ஃபுல்லாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா குட்டி குட்டி ஹம்ஸ் போட போகிறோம். சாரி, ஸ்பிரல் போட போகிறோம். ஓகே, குட்டி குட்டியாக ஸ்பிரல் போட்டுக்கோங்க. ஒரு சர்க்கிள் லைட்டாக உள்ளே பெண்ட் பண்ணி, அவ்வளோதான் வரும் குட்டி ஸ்பிரல்லு. அதுக்கு மேலே உள்ள சர்க்கிள்ஸ் போட முடியாது. ஒரு சர்க்கிள் போட்டு உள்ளக்குள்ளே, அவ்வளோதான். ஓகே, இந்த மாதிரி குட்டியாக போட்டுக்கோங்க. போட்டாச்சு. இப்போது இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு சின்னதாக டாட் வச்சுக்கோங்க. 2 3 4. ஓகே, இந்த மாதிரி லைன்ஸ் நம்ம கொடுத்துக்கலாம். கொஞ்சம் திக் லைனாக கொடுத்துருக்கலாம். இதை நம்ம டியர் ட்ராப்ஸாகவும் போடலாம். நம்ம இங்கே டியர் ட்ராப்ஸ் போட்டிருக்கனால இங்கே லைட் லைன்ஸ் மட்டும் கொஞ்சம் திக்கனாக போட்டால் போதும். ஓகே, நெக்ஸ்ட் டிசைன் போகலாம். நெக்ஸ்ட்டு 1 சர்க்கிள், இந்த பக்கம் ஆஃப் சர்க்கிள், ரெண்டுலேயும் ஆஃப் சர்க்கிள் போட்டாச்சு. இப்போது இந்த ஸ்பேஸில் உள்ளுக்குள்ளே ஹம்ஸ் கொடுத்துக்கலாம்.
இந்த ஹம்ஸ் ரொம்ப சேஃபாக கொடுக்கணும். ஏன்னா பெண்ட் பண்ணி வர்றதுனால நம்மளுக்கு டிசைன் வந்து கொலாப்ஸ் ஆகிடக்கூடாது. ஸோ சேஃபாக கொடுங்க. கொடுத்தாச்சு. சேம் அதே மாதிரி இங்கேயும் ஹம்ஸ் கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போ இங்கே ஷேடிங் கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதிலேருந்து அடுத்து ஒரு சர்க்கிள் குட்டியாக கொடுத்துக்கோங்க. கொஞ்சம் பக்கத்தில் இருக்கிற மாதிரி கொடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதில் இருந்து நம்ம ஒரு எஸ்எஃப் இந்த லைனுக்குள்ள ஒரு லைன் வந்து ட்ரா பண்ணிக்கிறோம். ஓகே, சேம் தட் இங்கேயும் இப்படி வரும். ஓகே, இப்போ இதில் டாட்ஸ் வச்சுக்கலாம். டாட்ஸ் வந்து சேமாக வைங்க, ஒன்று பெருசாக ஒன்று குட்டியாக வைக்கக்கூடாது. ஈவனாக டாட்ஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ வச்சாச்சு. இந்த பக்கம் உள்ள டாட்ஸ் வந்து 2 டாட்ஸுக்கும் நடுவில் வைக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் டிசைன் போகலாம். நெக்ஸ்ட் டிசைனுக்கு ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கோங்க. ஓகே, இப்போ இங்கே இருந்து ஒரு பெட்டல்ஸ் ட்ரா பண்ணிக்கலாம். ஓகே, ஓகே ட்ரா பண்ணியாச்சா. இப்போ இந்த சைடு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு கர்வ் கொடுத்து டாட்டு. ஓகேவா, நெக்ஸ்ட்டு ஒரு சேம் பெட்டலு, அடுத்து ஒரு கர்வ் கொடுத்து ஒரு டாட்டு, அடுத்து நெக்ஸ்ட்டு பெட்டல்ஸு, நெக்ஸ்ட்டு கர்வ் கொடுத்து ஒரு டாட்டு, நெக்ஸ்ட்டு பெட்டல்ஸு, அடுத்து ஒரு கர்வ் கொடுத்து டாட்டு, அடுத்து பெட்டல்ஸு. ஓகே, அதுக்கப்புறம் கர்வ் கொடுத்து டாட்டு, அடுத்து பெட்டல்ஸு. இப்போ இங்கே கர்வ் கொடுத்து டாட். ஓகேவா, இப்போ இந்த பெட்டல்ஸை ஃபுல்லாக நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஷேட் பண்ணிக்கலாம். இந்த பக்கம் இருக்கிற பெட்டல்ஸை 1 by 1 ஷேட் பண்ணிக்கோங்க. இந்த பக்கம் இருக்கிறத ஃபுல்லாகவே ஷேட் பண்ணிக்கோங்க. ஓகே, அது கொஞ்சம் பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. இந்த சைடு இருக்கிறது எல்லாமே ஷேட் பண்ணிக்கோங்க. இங்கே 1 by 1 ஷேட் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் டிசைன் போகலாம். நெக்ஸ்ட் டிசைனுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேருந்து இப்படி கொண்டு வந்து ஒரு ஸ்பெல் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் அங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி ஒரு டாட் கொடுத்துக்கோங்க. தென் அங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி
ஒரு லீஃப் கொடுத்துக்கோங்க. தென் இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி ஒரு லீஃப் கொடுத்து இப்படி கொடுத்துக்கோங்க. நம்ம இந்த டிசைன்ஸ் எல்லாமே ஆல்ரெடி பார்த்தாச்சு கிளாஸஸில். ஓகே, நம்ம இப்போ எல்லாமே டிசைன் மேக்கிங் மட்டும்தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஓகே, இப்போ இதை இப்படி கிராஸ்டு லைன்ஸில் கொடுத்து லைனை வந்து திக் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு ஒரு தின் லைன் போட்டுக்கோங்க, ஹம்ஸ் போட்டுக்கோங்க. ஓகே, இப்போது அகெயின் இந்த இடத்துல ஒரு ஃப்ரில் போட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க. சேம் தட் ஒரு லைன் கொடுத்து டாட் வச்சுக்கோங்க. ஓகே, சேம் தட் கொண்டு வந்து லீஃப் கொடுத்துக்கோங்க. சேம் தட் இது கொண்டு வந்து லீஃப் கொடுத்துக்கோங்க. ஓகே, ஓகே, நெக்ஸ்ட்டு ஃபிங்கர் போகலாம். இப்போ ஃபுல் ஃபிங்கரை ஃபில் பண்ணுற மாதிரி எப்படி டிசைன் போடலான்னு பார்க்கலாம். ஒரு ஸ்ப்ரில் கொடுத்துக்கோங்க, ஹம்ஸ் போட்டுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு ஸ்ப்ரில் இங்கே ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே, ஹம்ஸ் போட்டுக்கோங்க. கொஞ்சம் பெரிய பெரிய ஹம்ஸாகவே போட்டுக்கோங்க, அப்போ தான் அடுத்த டிசைன் போடும்போது கொஞ்சம் அழகாக இருக்கும். இப்போது இந்த கேப்லேயும் ஹம்ஸ் கொடுத்துக்கோங்க, 2 ஹம்ஸ் மட்டும். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு ஃபிங்கர் வந்து இப்படி போயிடும். ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு தேவைப்படாது. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து ஹம்ஸ் கொடுத்துக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு டிசைன் பார்ப்போம். சிம்பிள் டிசைனாக கொடுக்கலாம். நம்ம பார்த்தோம்ல சிக்ஸாக் டிசைனு, ஸோ சிக்ஸாக் டிசைன் கொடுத்துக்கோங்க. ஓகே, இப்போது இந்த கேப்பில் இன்னொரு ட்ரையாங்கிள் ஷேப்புக்கு நம்ம கொடுத்துக்கலாம். இப்போது ஒரு ஹம்ஸ் கொடுத்து இந்த பெட்டல்ஸை கொஞ்சம் லார்ஜாக அந்த இடத்த ஃபில் பண்ணுற மாதிரி கொடுத்துக்கலாம். ஓகே, சேம் தட் இங்கேயும். இப்போ நீங்கள் இந்த இடத்த என்ன பண்ணிடுங்க அப்படின்னா ஷேடன் பண்ணிடுங்க. எப்போவுமே ஷேட் பண்ணும்போது ஒன்று ஞாபகம் வச்சுக்கணும், ப்ரெஷரிங் வந்து ஈக்குவலாக கொடுக்கணும். இல்லை அப்படின்னா அந்த டிசைனுக்குள்ளே போயிடும். ஸோ டிசைனுக்குள்ளே போயிடுச்சு அப்படின்னா நம்மளோட டிசைன் அழகாக தெரியாது. ஓகே, ஸோ இதே மாதிரி ஒரு ஸ்ப்ரில் போட்டு இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி பெரிய பெட்டல்ஸாக போட்டுட்டு அது ஈக்குவல் பண்ணுற மாதிரி டிசைன்ஸ் வந்து நம்ம போட்டுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இந்த இடத்த வந்து ஷேப் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அதேவே இந்த சைடு அந்த சைடு போட்டுக்கலாம். ஸோ ஃபினிஷ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு டிசைன் போகலாம். ஓகே, இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி செக்குடு டிசைன்ஸில் பார்த்த ஒரு சில பேட்டர்ன்ஸை நம்ம இங்கே கொண்டு வர போகிறோம். ஓகே, இப்போ இங்கே ஹம்ஸ் போட்டுக்கோங்க. இப்போ இங்கேருந்து லைன் ஸ்டார்ட் பண்ணுங்கள்.
இந்த இடத்துல எண்டு பண்ணிவிட்டு ஹம்ஸ் போட்டுக்கோங்க. ஓகே, இப்போ இங்கே ஓகே, இப்போ இந்த இடத்துல குட்டி குட்டி டாட்ஸ் வச்சு நம்ம ஃபில் பண்ணிக்க போகிறோம். ரொம்ப குட்டி குட்டி டாட்ஸு. பெரிய டாட்ஸ் வச்சிங்கன்னா அடுத்த டிசைனோட மெர்ஜ் ஆகிடும். ஸோ டிசைன் வந்து நல்லா இருக்காது. ஓகே, குட்டி குட்டி டாட்ஸ் வச்சு நம்ம இந்த இடத்த ஃபில் பண்ணிக்க போகிறோம். ஏன்னா ஃபிங்கர் வந்து குட்டியாக தானே இருக்கும். நம்மளை அந்த அளவுக்கு நம்ம குட்டியாக தான் நம்ம டிசைன் போடணும். ஓகேவா? ஸோ அதனால் டாட்ஸ் வந்து நம்ம குட்டியாக வச்சுக்கிறோம். ஒரு டிசைனோட ஒரு டிசைன் வந்து மெர்ஜ் ஆகாது. ஓகே, அந்த அளவுக்கு வச்சுக்கலாம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு ஒரு லைன் போட்டுக்கலாம். இப்போ இந்த இடத்துல ஒரு ஸ்பிரில் போட்டு ஹம்ஸ் போட்டுக்கோங்க. ஓகே, இப்போ இந்த இடத்த நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஃபுல்லாக கலரிங் பண்ணிக்கலாம். இதை ஃபுல்லாக வைப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஃபுல்லாக நம்ம கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு டிசைன் போகலாமா? இப்போ நெக்ஸ்ட்டு டிசைனுக்கு நம்ம என்ன பண்ணிக்க போகிறோம்னா இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்க போகிறோம். ஒரு ஸ்பிரில் போட்டுக்க போகிறோம். ஓகே, போட்டாச்சு. அதுக்கு மேலே ஹம்ஸ் போட்டுக்க போகிறோம். இல்லை டபுள் ஹம்ஸாக கொடுத்துக்க போகிறோம். ஓகே, டபுள் ஹம்ஸ் கொடுத்தாச்சு. ஓகே, இப்போ இந்த இடத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணி இங்கே வந்து டாட் வச்சுக்கணும். ஸோ தென் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த இடம் வரவும் நம்ம ஒரு லீஃப் போட்டுக்கலாம். ஓகே, தென் இப்போ இங்கேருந்து ஒரு லைன்ஸ் கொடுத்துக்கோங்க, கிராஸ்டு லைன்ஸாக. இப்போ இங்கே ஃபுல்லாக ஹம்ஸ் கொடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ இங்கே ஒரு ஸ்பெல் போட்டுக்கோங்க. இப்போ இங்கேருந்து ஹம்ஸ் கொடுத்துக்கோங்க. ஓகே, தென் டபுள் ஹம்ஸ் போடுவோம் இல்லையா, டபுள் ஹம்ஸ் கொடுத்துக்கோங்க. அப்புறம் இங்கேருந்து ஒரு டாட் வரும். அப்புறம் இங்கேருந்து ஒரு லீஃப் வரும். தென் லைனு இப்படி வந்து இதோட ஹம்ஸ் போடுவோம். ஓகே, சேம் தட் இங்கேயும் ஒரு ஸ்ப்ரெல் கொடுத்து நெக்ஸ்ட் டிசைன் போகலாம். நெக்ஸ்ட் டிசைனுக்கு 2 லீஃப் பேட்டர்ன் கொடுத்துக்கோங்க. ஓகே, இப்படி சென்டர் ஒரு லீஃப் பேட்டர்ன் நம்ம எப்பயும் போல் கொடுக்குற மாதிரி கொடுத்துக்கோங்க. தென் லீஃப் பேட்டர்ன் இப்படி வரும், ஆப்போசிட்டாக. ஓகே, ஓகே, கொடுத்துக்கோங்க. இப்போ இந்த இடத்துல பெரிய டாட் வச்சுக்கலாம். ஓகே, இந்த சைடு குட்டி குட்டி டாட் வச்சுக்கலாம். இப்போ இந்த லீஃபாக இப்படியே விட்டுடலாம், இல்லைன்னா உள்ளே ஷேட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் டிசைன் போகலாம். இந்த டிசைனில் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்ப்ரில் மட்டும்தான் போட போகிறோம், அதுவும் லார்ஜ் ஸ்ப்ரில். ஓகேவா?
பெரிய பெரிய ஸ்ப்ரெல்லாக போட்டுக்க போகிறோம். போட்டு சென்டரில் அழகாக ஒரு பெரிய டாட் வச்சுக்கணும். சேம் தட் கொஞ்சம் பெரிய ஸ்ப்ரெல்லாக போட்டு சென்டரில் பெரிய டாட்டு. ஓகேவா? இப்படியே நம்ம எல்லா ஸ்ப்ரெல்லும் போட்டுக்கலாம். ஸ்ப்ரெல் போடும்போது தின் லைனில் போடுங்க. உள்ளே கொடுக்குற அந்த டாட்டை மட்டும் கொஞ்சம் திக் லைனில் கொடுங்க, திக்காக கொடுங்க நல்லா. ஓகேவா? நல்லா அந்த பபிள்ஸ் நல்லா தெரிகிற மாதிரி கொடுங்க. ஓகே, லைன் அந்த சர்க்கிளும் நீங்கள் திக்கில் கொடுத்து பபிள்ஸும் திக்கில் கொடுத்தா அந்த ஸ்ப்ரெல் வந்து பார்க்கறதுக்கு அழகாக இருக்காது. ஸோ வந்துட்டு நம்ம இப்படி கொடுத்துக்கலாம். இப்போது சைடு இருக்க ஸ்பேஸ் எல்லாத்தையுமே நான் ஷேட் கொடுத்து எடுத்துக்கிட்டேன். ஓகேவா? நம்ம நெக்ஸ்ட்டு டிசைன் போகலாம். நெக்ஸ்ட்டு டிசைனுக்கு கிராஸ்டில் டபுள் லைன் போட்டுக்கோங்க. இதில் ஹம்ஸ் போட்டுக்கோங்க. குட்டியாக ஹம்ஸ் போட்டுக்கோங்க. டபுள் ஹம்ஸ் கொடுத்துக்கோங்க. ஓகே, இப்போது இதிலேருந்து இன்னொரு லைன்ஸ் கொடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ இதிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த எண்டுலேருந்து. ஓகே, இந்த எண்டுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி இப்படி வந்து ஸ்வெல் போட்டுக்கோங்க. ஓகே, ஓகேவா? இந்த இடத்த என்ன பண்ணிக்கலாம், ஷேட் கொடுத்துக்கலாம், இல்லைனா உள்ள டிசைனும் கொடுத்துக்கலாம். எது கம்ஃபர்டபுளோ அது பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இந்த இடத்தையும் சேம் அதே மாதிரி ஃபில் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு வேவிஸ் கொடுத்துக்கலாம். ஒரு லைன் கொடுத்துக்கோங்க. தென் ஒரு டாட் கொடுத்து இதில் இருந்து நம்ம டியர் ட்ராப்ஸ் கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போது இந்த இடத்துல இப்படி ஓவல் ஷேப் கொடுத்து இந்த இடத்த ஃபுல்லாக நம்ம ஷேடிங் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு டிசைன் போவோம். இப்போ நெக்ஸ்ட்டு டிசைனில் ஸ்ப்ரெல் போட்டுக்கோங்க, டாட் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போது இங்கேருந்து நம்ம ஃப்ளவர்ஸ் பார்த்தோம் இல்லையா, ஃப்ளவர் டிசைன் பார்த்தோம். இந்த மாதிரி ஒரு ஃப்ளவர் டிசைன் நம்ம பார்த்தோம் இல்லையா, ஸோ அதே ஃப்ளவர் டிசைனை நம்ம இங்கே கொடுத்துக்கிறோம். ஓகே, இப்போ இது ரெண்டுக்கும் நடுவில் கொடுக்கணும் இல்லையா, ஓகே கொடுத்தாச்சா? ஓகே, இப்போது இங்கேருந்து ஒரு சர்க்கிள் கொடுத்து எண்டு பண்ணிக்கோங்க. ஓகேவா? சேம் தட் டபுள் சர்க்கிள் கொடுத்து எண்டு பண்ணிக்கலாம். இப்போது இங்கேருந்து ஒரு ஸ்கூல் ஆரம்பிச்சுக்கோங்க. சேம் தட் அதே ஃப்ளவர் கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போ இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகே, இதே மாதிரி கண்டினியூஸாக கொடுத்து முடிச்சுக்கலாம். ஸோ நான் வந்துட்டு இதோட எண்ட் பண்ணிவிட்டு மேலே வந்து ஷேடிங் கொடுத்துக்கிட்டேன். இப்போ நெக்ஸ்ட்டு போகலாம். நெக்ஸ்ட்டு சேம் தட் ஸ்ப்ரெல் கொடுத்துக்கோங்க, டாட் வச்சுக்கோங்க. இப்போ இதில் ஹம்ஸ் போட்டுக்கலாம். கொஞ்சம் பெரிய சைஸ் ஹம்ஸாக போட்டுக்கோங்க. இப்போ இதில் ஹார்டின் கொஞ்சம் பெருசாக கொடுத்துக்கோங்க. இப்போ இங்கேருந்து ஹார்டின், இங்கேருந்து ஹார்டின். சரியா? இப்போ இந்த இடத்த இப்படியே அந்த எந்த வேவில் இருக்கோ அந்த வேவ்லேயே கொடுத்து எண்டு பண்ணிவிட்டு அடுத்த ஸ்ப்ரெல் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க.
ஓகே, அதிலே ஹம்ஸ் போட்டுக்கலாம். ஓகே, இப்போ இங்கேருந்து ஹார்ட்டின் ஆரம்பிச்சுக்கோங்க. ஓகே, இப்போது இந்த இடத்துல சேம் அதே மாதிரி எண்டு கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போ இந்த ஃப்ளவரை விட்டுட்டு இந்த ஃப்ளவரோட அந்த ஏரியா இருக்குது பார்த்தீங்களா, நம்ம டபுள் லைன் கொடுத்தோம்ல, அந்த ஏரியாவை என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா இப்படி திக்கன் பண்ணிக்கலாம். ஓகே, ஓகேவா? இப்போது இந்த இடத்துல டாட்ஸ் வச்சுக்கலாம். இல்லை அப்படின்னா அப்படியே கூட விட்டுறலாம். நம்ம டாட்ஸ் வச்சாலும் ஓகே, இல்லை டாட் வேண்டாம் அப்படின்னாலும் அப்படியே செப்பரேட் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் டிசைன் போகலாம். இதில் நம்ம லோட்டஸ் டிசைன் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். லோட்டஸ் டிசைன் ஆல்ரெடி நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஓகே, ஸோ அந்த டிசைனை இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. குட்டியாக, அதாவது லோட்டஸ் வந்து நம்ம ஃபிங்கர் அளவுக்கு குட்டியாக தான் ட்ரா பண்ணணும். ஓகேவா? தென் நெக்ஸ்ட் இங்கேருந்து ஒரு ஸ்வில். ஓகேவா? ஸ்வில் கொடுத்து நான் என்ன பண்ணிட்டேன், அதை லாக் பண்ணிட்டேன். தென் இந்த இடத்துல என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு பெட்டல்ஸ் மட்டும் போட்டுக்கலாம், பட்டு மட்டும் போட்டுக்கோங்க. ஓகே, தென் இப்போது இங்கேருந்து ஸ்வில் கொடுத்து லாக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இடத்துல பட்டு மட்டும் கொடுத்துக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இங்கேருந்து லோட்டஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, தென் இங்கேருந்து ஓகே, ஃபினிஷ் பண்ணியாச்சா? இப்போ நம்ம இதில் எதுவுமே பண்ண போகிறதில்ல, எதுவுமே பண்ணவும் வேண்டாம். இங்கே வந்து ஒரு டாட்டு மட்டும் வச்சு இந்த டிசைனை என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? லோட்டஸோட அந்த பட்டுக்கும் லோட்டஸ்க்கு மட்டும் டாட் வச்சு ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் டிசைனு. நெக்ஸ்ட்டு டிசைன் போகலாம். நெக்ஸ்ட்டு டிசைன் சிம்பிளான டிசைன் தான். 2 டபுள் கர்வ் கொடுத்துக்கோங்க. இது நம்ம ஃபில்லப் டிசைன்ஸில் பார்த்தோம். ஓகேவா? ஞாபகம் கண்டிப்பாக இருக்கும். ஓகே, சேம் தட் அதே மாதிரி கர்வ்ஸ் வந்து சர்க்கிளாக என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா கொடுத்துக்கலாம். இப்போது நீங்கள் இந்த இடத்த ஷேட் பண்ணாலும் ஓகே, ஓகேவா? இப்படி ஷேட் பண்ணாலும் ஓகே, இல்லைன்னா இந்த இடத்த ஷேட் பண்ணாலும் ஓகே. ஓகே, நான் இப்படி ஷேட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இதே மாதிரி ஃபுல்லாக போட்டுக்கலாம். ஸோ நான் இதே மாதிரி எல்லா டிசைனும் கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட் டிசைன் போகலாம். நெக்ஸ்ட் டிசைனுக்கு இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா லீஃப் தான் போட்டுக்க போகிறேன். லீஃபை வந்து கிராஸ்டாக போட்டுக்க போகிறேன். ஓகே, போட்டிங்கன்னா இப்போ இங்கேருந்து எனக்கு லீஃப் தேவை. இப்படி போட்டுக்கிறேன். தென் இங்கே ஓகே, சேம் தட் இங்கே எனக்கு ஒரு லீஃப் தான் வருது. ஸோ நோ ப்ராப்ளம். இங்கேருந்து இங்கே
ஓகே, கிராஸ்டாக போட்டாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதில் இப்படி இருந்து ஒரு லைனு, இங்கேருந்து ஒரு லைன். ஓகே, இந்த மாதிரி லைன்ஸ் போட்டுக்கிறோம். ஸோ இந்த மாதிரி கொடுத்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் டிசைன் போகலாம். ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கோங்க. டபுள் கம்ஸ் போட்டுக்கலாம். போட்டுட்டு இப்போது இந்த இடத்த க்ளோஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நல்லா திக் லைனாக கொடுத்துக்கோங்க. அடுத்த லைன் கொடுத்துக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு ஸ்வில் கொடுத்துக்கோங்க. கம்ஸ் கொடுத்துக்கோங்க. இன்னொரு கம்ஸ் கொடுத்துக்கோங்க. ஓகே, தென் நெக்ஸ்ட் ஒரு கம்ஸு. இப்போ இந்த இடத்த என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஃபில் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் டிசைன் போகலாம். இப்போ நெக்ஸ்ட் டிசைனில் லைன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. டபுள் லைன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஹம்ஸ் கொடுத்துக்கோங்க. இப்போ இங்கேருந்து டூ லீவ்ஸ் கொடுத்துக்கோங்க. இப்படி கிராஸ்டாக. தென் இங்கேருந்து ஒரு ஃபில் போட்டுக்கோங்க. இப்போ இங்கே ஹம்ஸ் கொடுத்துக்கலாம். கிராஸ்டாக போட்டுக்கோங்க. அப்படின்னா தான் கொஞ்சம் அதை பார்க்குறதுக்கு ஃப்ளவர் மாதிரி அழகாக தெரியும். ஓகே, போட்டாச்சா? இப்போ இந்த இடத்துல இந்த லைனை திக்கன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஒரு லைன் கொடுத்துக்கலாம். குட்டியாக லீஃப் கொடுத்துக்கோங்க. அந்த லீஃபை உள்ள ஷேட் பண்ணிக்கோங்க. ஒரு டாட்டு, இங்கேருந்து ஒரு லீஃபு, தென் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி அகைன் அப்படியே ஒரு லீஃப், லாங் லீஃபு. ஓகே, இப்போ இந்த இடத்துல நம்ம கம்ஸ் போட்டுக்கலாம். ஓகே, தென் நெக்ஸ்ட் டிசைன் போகலாம். நெக்ஸ்ட் டிசைனு சிம்பிள் டிசைனாக தான் இருக்கும். 2 லைன்ஸ் கொடுத்துக்கோங்க. ஓகே, கம்ஸ் கொடுத்துக்கோங்க. ஓகே, நடுவில் இருக்க லைன், இந்த லைனை திக்கன் பண்ணிக்கோங்க. செகண்ட் ஒரு லைன் கொடுத்துக்கோங்க. கம்ஸ் கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போது இங்கேருந்து இப்படி ஒரு லீஃபு,
இங்கேருந்து இப்படி ஒரு லீஃபு, இங்கேருந்து இப்படி ஒரு லீஃப் கொடுத்து இது என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா ஃபுல் ஷேட் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போ இந்த இடத்துல இங்கே ஒரு ஹம்ஸ் கொடுத்துக்கோங்க, டாட்டு, இங்கே ஒரு ஸ்ட்ரோக் கொடுத்து டாட்டு. ஓகே, இப்போது இதை ஷேப் பண்ணிக்கோங்க, இப்படி பண்ணிக்கோங்கள அப்படி பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ இந்த இடத்த ஃபில் பண்ணிக்கலாம். அடுத்து ஒரு குட்டி லைன் போட்டுக்கோங்க. இப்போ இங்கே இருந்து 2 லீஃப் பெட்டல்ஸ் போட போகிறோம். இங்கேருந்து ஒரு பெரிய லீஃப் பெட்டல் போட போகிறோம். போட்டு லைட்டாக ஒரு லைன் கொடுத்து டாட்டு, லைட்டாக ஒரு லைன் கொடுத்து டாட்டு, டாட்டு. ஓகே, ஜாயின் பண்ணிவிட்டு இப்போ இந்த ஸ்பேசஸ் எல்லாத்தையும் ஷேடன் பண்ணிக்கலாம்.